ஒன்று கொரிந்தியர் 3 11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் மட்டுமே முக்கியமானது. அஸ்திபாரம் சரியில்லை என்றால் கட்டிடம் நிலைத்து நிற்காது. அதே போல பரிசுத்தமான வாழ்விற்கு நம்முடைய நம்பிக்கை அல்லது நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேல் இருந்தால்தான் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நம்முடைய பழைய மனுஷன் ஒழிந்து போவான். நாம் புதிய மனுஷனாக மாறி நன்மையான சிந்தனையோடு வாழுவோம். இயேசுவின் உபதேசத்தை கேட்டு அவைகளை கைக்கொண்டு வாழ்கிறவன் கன்மலையின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று இயேசு சொல்லுகிறார். ஆகையால் இயேசுவின் உபதேசங்களை கேட்டு அவைகளை கைக்கொண்டு வாழ்ந்தால் இங்கே நாம் சமாதானமாக வாழ்வோம். நித்திய வீட்டில் வாழும் பாக்கியத்தையும் பெறுவோம். ஜெபம். இயேசுவே, வேதாகமத்தில் உள்ள உம்முடைய உபதேசத்தை கைக்கொண்டு வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். ஆமேன்.